ஈவினிங் ஒரு 3:30 போல் பாப்பாவுக்கு கான் வேக வைக்கிறப்ப அப்படியே நானும் ஒரு பாதி கானை சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நைட் டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்கிறதுமே ஈஸி தான். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சுடுதண்ணியில் கூட நம்ம முந்திரி பருப்பை ஊற வச்சுட்டு சேர்க்கலாம், இன்னும் நல்லா ஆகும் ஃபைன் பேஸ்ட்டாக. மஷ்ரூமை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையுமே இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு பிளேட்டில் இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கணும். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட நல்லா சேர்த்து வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம், இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சோன்னே மேலே மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.